நான் என்னும் அகந்தை உணர்ச்சி எங்கிருந்து எழுகின்றதென்று கூர்மையான புத்தியினால் விசாரித்து தெளிவடைவாய். பாகம் 1. With a razor sharp intellect, investigate and clarify yourself where from this egocentric I feeling originates. Part 1. பகவான் ரமண மகரிஷி அவர்கள் உள்ளது 40 செய்யுள் 23 நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்து நான் இன்று என்று யாரும் நவில்வதில்லை நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும் இந்த நான் எங்கு எழுமென்று நுண்மதியால் எண். ஆழ்ந்த உறக்கத்துல ஒருவரும் தான் இல்லை அப்படின்னு சொல்றதில்லை. நான் ஒன்று எழுந்த பின் இந்த பிரபஞ்சமே எழுகிறது. அதாவது நம்மளுடைய உடல் உணர்ச்சியாக தற்போதமாக அகந்தை உணர்ச்சியாக எழும் அந்த எண்ணமே இந்த சர்வ பிரபஞ்சமாகவும் இரட்டைகளாகவும் செய்பவர்களாகவும் செயல்களாகவும் செய்தல்களாகவும் எல்லாமாகவும் கால தேசமாகவும் விழிக்கிறது. இது எங்கிருந்து விழிக்கிறதுன்னு பார்த்தாதான் இதனோட உண்மையே தெரியும். ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல இந்த சர்வ பிரபஞ்சமும் இந்த சர்வ பிரபஞ்சத்தில் வாழ்பவனாக இருக்கும் இவனுமே இருப்பதில்லை. மனம் ஒடுங்கி விடுகிறது, இல்லாமல் போய்விடுகிறது, மறைந்து விடுகிறது. இந்த உண்மையை அவரவர்கள் கூர்ந்து எங்கேருந்து ஒரு எண்ணம் இந்த விழிப்பு நிலையில ஒரு உணர்ச்சி யாருக்கு அப்படின்னு விசாரிக்கணும் அப்படின்ற அந்த கூர்ந்த மதியை வைத்துக்கொண்டு சதா விசாரியுங்கள் அப்படின்ற வழியை காண்பிக்கிறார். இதனுடைய முடிவுல மணியோசை கொண்ட தியானமும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய சாரத்தில் தோய்ந்து அந்த தியானத்தை செய்யுங்கள். அனைத்து சத்சங்கங்களும் இலவசமாக வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணிக்கும்படியா இருக்கு. உங்கள் இமெயில் விலாசத்தை கொடுத்து டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். சதா சத்சங்கத்தின் உதவியை நாடுங்கள். மற்றும் யூடியூப்லேயும் இந்த வீடியோக்கள் அப்லோட் செய்யப்படுகின்றன. அதிலேயும் நீங்கள் பார்க்கலாம். அனைத்தும் இலவசம். ஏதானும் சந்தேகங்கள்லாம் இருந்தால் அதிலேயே இமெயில் அட்ரஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். போன சத்சங்கங்கள்லாம் பொதுவான பெரிய உண்மையிலேந்து இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல, வானத்திலேந்து பூமி உருண்டைய காமிச்சு அப்புறம் பூமிக்குள்ளேந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு உள்ள சென்னைக்கு வந்து சென்னைக்கு உள்ள அந்த விண்டோ வரைக்கும் காமிப்பாங்க. கேமரா டெக்னாலஜி எப்படி இருக்கு, உண்மையிலேயே பரம்பொருளே அப்படி இருக்கு. இதுல கேமரான்றது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டு சேட்டலைட் மூலமாக பார்க்கப்பட்டு கூகுள் கேமரா மூலமாக பார்க்கப்பட்டு அந்த ஜன்னலுக்குள்ள அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. உண்மையில ஒவ்வொரு க்ஷணமும் இந்த கேமரா ஆங்கிள் மாதிரி பிரம்மாண்டம் பெரிய பேரறிவு நமக்குள்ள குறுகிற இடம் எண்ணம் உதிக்கிற இடத்துல வானம் பூரா பரவி இருந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் மின்சாரமாக உற்பத்தி பண்ணப்பட்டு கம்பியில பொட்டு புட்டாதான் போகுது. அவ்வளோ கண்டினியூட்டி, அவ்வளோ ஸ்பீடு. அதனால தொடர்ந்து மின்சாரம் ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த கம்பி வழியா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இங்கு தன்னுடைய தோற்றங்களுக்குள்ளேயே தன்னுடைய தோற்றங்கள் தான் பேரறிவு தன்னுடையதாகவே அந்த தோற்றங்களை தோற்றுவிக்கிறது.
நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் திரும்பி நிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு. இந்த படிப்பு சாமர்த்தியம் எல்லாம் கூட வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். நம்பிக்கையோட திரும்பி அதே புத்திய அது எங்க உற்பத்தி ஆகுதுன்றது பார்க்கணும். அதுக்குதான் பொதுவானதெல்லாம் நம்ம பார்த்தோம். முதல்ல ஃபர்ஸ்ட் மரண பயம் ஒரு முக்கியமான இது. ஏன்னா அத்துடன் எல்லாம் முடிந்து விடுகிறது அப்படின்னு கிளி பிடிக்குது. கிளி அதனாலேயே அது பார்க்கப்படாமல் வேலைகள் மூலமாக அதே மரண பயத்திலிருந்து எஸ்கேப், கேளிக்கைகள்ல எஸ்கேப், இந்த உடம்பா வாழ்ந்து கழிப்புறுதல்ல எஸ்கேப். நிறைய பேருக்கு ஆஸ்பத்திரியில டெட் பாடியை பார்க்க பயம், ஒரு பேஷண்டா இருக்கிறவங்களை பார்க்கறதுக்கு பயம், ஆஸ்பத்திரியே பயம். அக்கம் பக்கத்துல எல்லா டெத்து எது நடந்துட்டு இருந்தாலும் அது என்னவோ அந்த 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 செயலோ அந்த நிகழ்வோ உள்ள போகாம காத்துக்கிட்டு இருக்கா மாதிரி பண்றதும் காலங்காலமா அவர் இந்த உடல்ல பண்ணல. அதுதான் அங்க சூக்ஷ்மம். மனம் பரவலா அடைச்சுக்கிட்டு இருக்குங்க. மனம்னு சொல்லப்படுற எண்ணங்களின் சமுதாய கூட்டம், எண்ணங்களின் சமுதாயம் உணர்ச்சி மயமாகவும் உடல்கள் மயமாகவும் 5 புலன் காட்சிகள் மயமாகவும் வெளியில தெரிகிற காட்சிகள் மயமாகவும் அதுக்கு உண்டான உள்ள பதிவுகளா உண்டாய் காலமா என்னுடைய கடந்த காலம்ன்ற பதிவுகள் மூலமாகவும் நம்ம உள்ளுக்குள்ளெல்லாம் காலத்தை பகுத்து வச்சிருக்கோம்ல. என்னுடைய எதிர்காலம் எல்லாமே வித் ரெஃபரன்ஸ் டு பாடி உணர்ச்சி, உடல் உணர்ச்சி தான். இத பொதுவா அந்த மரண பயம் தவிர்க்க மாட்டாங்க. விவரம் புரிஞ்சவங்க தவிர்க்க மாட்டாங்க. இறப்பது ஏது அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சு இருந்து கொண்டிருப்பது எதுல அதுக்கு ஆக்சுவலா ஆரம்பிக்கும். பெரிய டிராவல் போனோம்னா கூட என் வீட்டில இருந்து கிளம்பணும், இங்கதான புறப்பாடு. சோ அலைவா வாழ்ந்து கொண்டிருப்பவன் தானே அதனுடைய ஃபீல்டு. அப்புறம் எடுத்த எடுப்புல பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இது மனத்துல பண்ண வேண்டிய வேலை. மனத்துல எண்ணங்கள் மூலமாக சத்சங்கங்கள் மூலமாக யாரையாவது தேடி ஈடி எப்படியாவது அதான் இதுக்குதான் அந்த அர்ஜென்சி. ஏன்னா இது இந்த தேடுதலே கூட மரணம் சம்பவிச்சிருந்தா நடக்காது. இந்த ஞானத்தை மாத்திரம் பெறறதுக்கு மனித பிறப்பு தான் முடியும். வேற பிறப்புல சாத்தியக்கூறு இல்லை. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, இந்த ஞானம் நடக்கிற இடத்துல தேவர்கள் எல்லாம் கூட வருவாங்க இன்விசிபிள் பாடிஸ்ல. புத்தர் சத்சங்கம் பண்றாருன்னா, ரமணர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா, இந்த பௌதிக உடல்களே இல்லாமல் ஒளி உடல்களாக பல சித்தர்கள், அவங்களுக்கு எல்லாம் பூரணமா சித்திச்சிருக்காது. அதனுடைய விஞ்ஞானம் வேணும். வெறும சித்திக்கிறது இல்ல, வெறும ஞானம் சித்திக்கிறது இல்ல, அது பூரணமா நிலை பெறணும். அந்த ஜீவத்தன்மையா, அந்த ஜீவத்தன்மையை அழிச்சிட்டு நான் பரம்பொருளே அப்படின்னு அந்த திட ஞானம்னு பேரு, திடமா செட் ஆகுது. அதுக்குன்னே இந்த பிரபஞ்சத்துல இந்த மகாபுருஷர் மாதிரி எப்ப வருவாரோ, அதுவும் உடல் கொண்டு இவர் வாயால் வார்த்தைகளை உபயோகித்து வாக்கை உபயோகித்து அந்த பெரிய உண்மையை உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார். இதுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அந்த காலத்துல அப்படிதான் சொல்லுவாங்க. 33 கோடி தேவர்களும் புத்தர் சாயந்தரம் பண்ற அந்த சத்சங்கத்துல இன்விசிபிள் பாடிஸ்ல அப்படியே இருப்பாங்களாம். ஏன்னா இந்த பிரபஞ்சம்னு சொல்லப்படுறது சுய அறிவு இல்லாதது. அதுல பல நிலைகள்ல மனம் இருக்கு. தேவர்கள்ன்றவங்க யாரு? தெய்வீக நிலையில இருக்கிற ஒளி உடல் கொண்டவர்கள். அவங்க எனர்ஜி பாடியே, அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்ம சினிமாக்கள் எல்லாம் காமிக்கிறாங்கல்ல, இந்திரன், வாயு பகவான், வருண பகவான், யமன், தர்மதேவன் அப்படின்ட்டு எல்லாரையும் காமிக்கிறாங்கல்ல. எல்லாம் ஒளி உடல்கள்.
நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளியுடல்கள். வெற்று வானம் வந்து ஒளியுடல். எல்லாம் அகண்டமா இருக்கு பாருங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த விஞ்ஞானமாக இது புகட்டப்படும் போது அந்த ஒளியுடல்கள்லயே இருந்து கேட்டுட்டு இருப்பாங்களாம். ஆனா நேரடியா பாக்கியம் பெறுபவன் யாருன்னு பார்த்தா, திருப்பி என்ன ஞானத்தை அவங்க கேட்டாலும் திருப்பி பௌதீக உடலை எடுத்து அந்த உடல்ல இரட்டைகளை தாண்டி அகந்தைய அறுத்து அதுக்கப்புறம் தான் அந்த மெய்ப்பொருளாவே மாற முடியும். தேவர்களுக்கு கூட காலத்துல அவங்க தே ஆர் எக்ஸிஸ்டிங். சூரியன் காலத்துல தானே இருக்கு. சூரியனாலதான் காலமே வகுக்கப்படுகிறது. விழிப்பு நிலையில திசைகள் வகுக்கப்படுறது, காலங்கள் வகுக்கப்படுகிறது, டிஸ்டன்ஸ் எல்லாம் வகுக்கப்படுகிறது. அந்த சூரிய தேவனே காலத்துக்குள்ள இருக்கானா இல்லையா? இந்த மாதிரி வந்து இங்க வந்து என்னதான் அவர்கள் வந்து லாங்கர் பீரியட், லாங்கர் டென்யூர் அவங்க இருந்தாலும், பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு இல்லை. கேட்டுக்கலாம். ஆனா பௌதீக உடலை எடுத்துக்கிட்டு இறங்கி வந்து பூரணத்துவம் அடைஞ்சு இப்ப கிடைச்சிருக்கிறது ஒரு ஜெனரல் மேனேஜர் அப்படின்ற ஒரு பதவி மாதிரி. இது யமனுக்கு ஒரு பதவி, வாயு பகவானுக்கு ஒரு பதவி. இதெல்லாம் பதவி, டெசிக்னேஷன்ஸ், நிலைகள், மனத்தினுடைய ஒரு நிலைகள், காலத்தால கட்டுப்பட்டது. ஆனா பௌதீக உடல் எடுத்து மனிதனா பிறந்து இவையெல்லாம் கேட்பவனே யார்? அவனுக்கு ஒரு தனி இருப்பு இருக்கா? எங்கேயாவது தனி இருப்பு இருக்கா? இதுதான் மூலம். தனியா ஒரு உடலுக்குள்ள அறிவு, சுய அறிவா இருக்கா? ஒரு எறும்பு கூட நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது, சுய அறிவு மாதிரி தெரியுது. சுய அறிவு இல்ல இருக்கு. காலத்தால கட்டுப்பட்டிருக்கு, தேசம் சொல்லப்படுற தேகத்தால கட்டுப்பட்டிருக்கு, அதனுடைய நாட்டங்களால அது கட்டி போட வைக்கப்பட்டிருக்கிறது. இததான் வந்து பகவான் வந்து பொதுவுல ஃபர்ஸ்ட் சொல்லிட்டார். மரண பயம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, கிராண்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அது எப்பவுமே இருக்கு, எல்லாரும் தவிர்க்கணும். தவிர்க்கிற விதமே என்ன? வேற விஷயங்கள்ல இருக்கிறதே அதை தவிர்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் கண்ணெதுக்க நோய் வாய்ப்படுறாங்க, தனக்கும் நோய் வருது, எல்லாத்தையும் பார்த்தும் கூட தவிர்த்துக்கிட்டே இருக்கு. அது ஒரு மரண பயம்ன்றது வந்து சாஸ்வதமா இருந்துகிட்டே இருக்கு. எதுவுமே நிலையற்றது. இங்க எல்லாமே நிலையற்றது. காணப்பட்ட ஒரு நாள் 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் முழிச்சிட்டு இருக்கோம், 6 மணி நேரம் தூங்குறோம்னா அந்த 6 மணி நேரம் பிரபஞ்சமும் இல்லை, நாமும் இல்லை, பெரிய பேரறிவு ஒண்ணுதான். அது உணர்வு. இப்போ அதை பத்தி தான் இப்ப வந்து இப்ப என்ன பண்றாரு? ஸ்பெசிபிக்ஸுக்கு போறாரு. ஸ்பெசிபிக் சயின்ஸ், குறிப்பிட்ட சயின்ஸுக்கு போறாரு. அதுல இருக்கிற சில பாட்டுக்களை பார்ப்போம். நான் இன்றி தேகம் நவிலாது உறக்கத்தும், நான் இன்று என்று யாரும் நவில்வதில்லை, நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், இந்த நான் எங்கு எழுமென்று நுண்மதியால் எண். இத்தேகம் நான் என்று நவிலாது உறக்கத்து. இந்த உடம்பு மனதின் இயக்கமின்றி தானாக நான் என்று சொல்லாது. அதுதான் முக்கியமான வார்த்தைங்க. மனத்தின் செயல் ஓய்ந்த தூக்கத்தில் நான் இல்லை என்று யாரும் சொல்வதில்லை. இது எல்லாமே மனத்தினுடைய இயக்கம். விழிப்பு நிலை மாத்திரம் இல்ல, தூக்கத்துல அந்த மனமே அடங்கி இருத்தல இருக்கு, அதுவும் மனத்தினுடைய இயக்கம். அதனாலதான் டெத் இஸ் நாட் அன் எண்ட். தனக்கு அகப்பட்ட கொத்தடிமையை அழித்து விடுகிறது.
அழித்து விட்டு அந்த பர்பஸ், அந்த ஓரியன்டேஷன்ஸ், அந்த மோட்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து உடல் இறந்த பிறகு அங்க இருக்கு, அந்த பொட்டன்சியல் இருக்கு. அந்த பொட்டன்சி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. தகுந்த சமயத்தையும் அந்த அந்த பொட்டன்சிக்குள்ளேயே அது வச்சுட்டு இருக்கு. எந்த செல்ல வந்து நம்ம போய் பிடிச்சுக்கணும், எந்த செல்ல ஒரு மாம்பழமா மாத்தணும், எந்த செல்ல ஒரு மனித தேகத்துல ஒரு புள்ளியான ஒரு செல்லா மாத்தணும், அந்த மனித தேகமா மாத்தணும் அப்படின்றது முதற்கொண்டு உள்ளும் வெளியும் வியாபிச்சிருக்கு மனம். அதனாலதான் உடம்பு இறந்து விடும், ஓரியன்டேஷன்ஸ், மோட்டிவ்ஸ் எல்லாம் வந்து பரிபூர்ணமா இருக்கும். எங்கேயுமே கட்டு கிடையாது. எந்த ஒரு இதுலயும் முன் பின்னே கிடையாது. ஏன்னா இது உண்மையில டைம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்துக்கு உண்மையிலேயே காலம்ன்ற ஒரு கண்டிஷனே கிடையாது. இதுதான் வந்து இதில் இந்த பாட்டுல வந்து குறிப்பிட்டு ஆரம்பிக்கிறார். மனத்தின் செயல் ஓய்ந்த தூக்கத்தில் நான் இல்லை என்று யாரும் சொல்வதில்லை. பண்டிதன் பாமரன் என்ற பாகுபாடு இன்றி இது எல்லாருடைய அன்றாட அனுபவமாகும். அப்படியே ஒரு ஒரு கேப்பா எப்படி வந்து இன்டர்வல் நடுவுல படத்துல விடுறாங்க, முதல்ல வேக்கிங் ஸ்டேட் மாதிரி ஃபுல்லா இந்த கதையினுடைய கருவுல அப்படியே மாட்டிக்கிட்டு இருப்போம். நம்மளுடைய 5 புலன்கள் வழியாவும் அந்த கதை வந்து சினிமா படம் வந்து ஃபுல்லா போயிருக்கும். அப்புறம் ஒரு ரிலீஸ் மாதிரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெளில வருவோம், கேப்ல வருவோம். அந்த எங்க இருக்கோம்னு கூட தெரியாது, எப்படி இருக்கும் தெரியாது. ஏன்னா ஆக்கிரமிச்சிருக்கோம், புலன்களை ஆக்கிரமிச்சு மனத்தை நிரப்பி அந்த கடைசியில என்ன சோகமோ என்ன காமெடியோ என்ன புதிரோ அது எல்லாமா மனம் மாறி இருக்கும். பிளாட்டிங் பேப்பர் மாதிரி மாறிவிடும். இங்க மழை காத்து அடிச்சதுன்னா இங்க ரூம் எல்லாம் பரவி குளிராயிடும்ல. வெயில் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி வெயில் கிளைமேட் அப்படியே அந்த ஸ்பேஸ்ல எல்லாம் பரவுது இல்ல, அந்த மாதிரி அதை விட நுணுக்கம் வந்து மனம். 5 புலன்களால அதை பிடிக்க முடியாது, எண்ணத்தாலையும் பிடிக்க முடியாது. எண்ணமாவும் இயங்கிக்கிட்டு இருக்கு, சகலமாவும் வேற இருந்துட்டு இருக்கு. ஆன்மாக்கு அப்படியே ஈக்குவலுங்க, உண்மை பொருளுக்கு அப்படியே ஈக்குவல். அதனாலதான் மாயை அடைச்சுக்கிட்டு இருக்கு. பொய் வந்து மனம்ன்ற பொய் வந்து அடைச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப அதிசூக்ஷமும் வேணும், அனுகிரகம் ரொம்ப வேணும். அனுகிரகம் ரொம்ப வேணும். அந்த அனுகிரகத்துக்கு வந்து உள்ள கதறணும், ஏங்கணும். இந்த விஞ்ஞானம் தெரியறதுக்கு ஏங்கணும். இந்த விஞ்ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கல, அதை சுத்தி சுத்தி வரணும். இந்த ஏரியா விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இந்த விஞ்ஞானம் உதிக்கிற இடமே வந்து பரம்பொருள் சந்நிதி. பரம்பொருள் விஞ்ஞானமா இருக்கு. அதனால அந்த சூழல்ல இருந்துகிட்டே இருக்கணும். தூக்கத்துல யாரும் இல்லாம நான் இல்ல அப்படின்றது வந்து யாரும் சொல்லவே மாட்டாங்க. பண்டிதன்ல இருந்து பாமரன் வரைக்கும் இது சகஜமான உணர்வு. ஆனா அது ஒரு பெரிய பாஸ் பீரியட் மாதிரி, இன்டர்வெல் மாதிரி அப்படின்னு போயிட்டு திருப்பி படத்துல வந்து முழுகிக்கிறாங்க. 2 வேக்கிங் ஸ்டேட்டுக்கு நடுவுல ஒரு ஆழ்ந்த உறக்கம். நான் இருக்கிறேன் என்ற அனுபவம் உலகில் யாவருக்கும் தெரிந்த சாமானிய விஷயம். அந்த நான் இருக்கிறேன்றது என்ன? ஓவரால நான் ஏதோ ஒரு வீட்டுல, ஏதோ ஒரு பெட்ரூம்ல என்னுடையது, என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஃபேமிலி, இதுக்கு நடுவுல நான் மாட்டுக்கு ரிட்டையர் ஆறேன். அப்படி ரிட்டையர் ஆற பர்சனும் மனத்துலதான் தூங்க போறான். அங்க கான்பிடண்டா தூங்க போறான். ஏன்னா இதுதான் நானுன்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்து மனம் வந்து அதை விசாரிக்காம இல்லாம போகுது. இல்லாம போனாலும் பேரறிவுன்ற உணர்வுலேந்து தான் இந்த மனம் வந்து ஒவ்வொரு க்ஷணமும் தன்னுடைய கற்பனைகளை கட்டி கொண்டிருக்கிறது. அதுக்கு உருவம் வேணும். புரியுதுங்களா?
ஐம்புலன்கள் மூலமாக நாம் உணர்கிற ஏதான உருவம் இருந்துகிட்டே இருக்கணும். உள்ள அப்படியே இருக்கும். நம்மளுக்கு தூக்கம் வரத்துக்கு முன்னாடி கூட படுத்துட்டு இப்படியும் அப்படியும் புரளுவோம். அப்ப என்ன, மனத்துக்குள்ள என்னென்னமாவோ இருந்துகிட்டு இருக்கும், என்னென்னமோ உணர்ச்சிகள், தொடுகை உணர்ச்சிகள், உடல் அசௌகரியங்கள், இல்லாட்டி உடல் சௌக்கியங்கள், சுகமா நினைக்கிறது, ஃபேனை ஜாஸ்தி பண்ணு, ஃபேனை கம்மி பண்ணு, ஏசியை ஜாஸ்தி பண்ணு, ஏசியை கம்மி பண்ணு, கதவை தர, கதவை மூடு, சத்தம் பண்ணாத, இருட்டு வேணும், எல்லாம் மனம், எல்லாம் உருவம், சகலமும் உருவம். உடல் சௌகரிய சூழ்நிலைகள்ல இருந்து தன்னை இழந்து தன்னை கிவப் பண்றதுக்கு, தூக்கத்துல கிவப் பண்றதுக்கு, தன் இழப்ப இத தெரிஞ்சு பண்ணா பெரிய பாக்கியம். இதே விஷயத்தை தெரிஞ்சு பண்ணணும். இப்ப நான் ஜன்னலை திறக்க சொல்ல போறேன் அப்படின்னு அந்த வெளிச்சம் வேணும்ன்றதுக்கு இல்லாட்டி காத்து வேணும்ன்றதுக்கு திறக்க சொல்ல போறேன், உள்ளத்துல அந்த நினைவு வந்துடுத்து உடம்பு மூலமா, காத்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு. யாருக்கு காத்து கம்மியா இருக்கு, யாருக்கு காத்து வேணும்? உடம்புக்கா மனசுக்கா? உடம்ப வச்சுட்டு மனசு ஓயாம ஏதோ ஒரு சேட்டையில இருக்கே, ஏதோ ஒரு எண்ணத்துல இருக்கே அப்படின்னு பார்த்து அங்க அங்க அந்த பேச்சை அடக்கணும். அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்ல போறாரு அவர். பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே ஆழ்ந்து அறிய வேண்டும் அறின்னு வரப்போகுது பாட்டு. ஆனா அடிப்படை என்னன்னா, படுத்துண்டாச்சு, காத்து கம்மியா இருக்கு, உடனே ஜன்னலாம் திறந்து வை. கூப்பிடுறோம், யாரையோ எதிர்பார்க்கிறோம், நம்மளுக்கு எழுந்துக்க பிடிக்கல. நம்மளுக்கு எழுந்துக்க பிடிக்கல அப்படின்றது கூட உடல் உணர்வா மனம் இருக்கு, ஏதோ சௌகரியமா இருக்கு, கோசியா இருக்கு, ஆனாலும் இன்னும் பெட்டர் ஆயிடும், ஜன்னலை திறந்தா இன்னும் பெட்டர் ஆயிடும் அப்படின்றதுக்கு நம்ம எழுந்துக்க கூடாது. நம்மளுக்கு இருக்காங்க உறவுகள், கூப்பிடுறோம், அதை தர. எல்லாமுமே மனம். எல்லா க்ஷணமும் மனம் ஆன்ம அறிவிலேந்து அந்த உருவங்களா தொடர்ந்து தொடர்ந்து சூழல்களா கம்ஃபர்ட்டா சௌகரியங்களா இருக்கிற அந்த நிலை உருவங்கள் எல்லாம் பிடிச்சு 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 பேசிக்கிட்டே இருக்கு. உள்ள பேசுது, வெளியில செயலா மாறுது. சரி, இந்த பக்கம் படுத்துட்டா சரியில்லை, அந்த பக்கம் திரும்பிக்கலான்ட்டு யாரையுமே கேட்காம அந்த பக்கம் அந்த உடலை திருப்பி இன்னும் ஏதோ ஒரு சௌகரியம் இருக்கா மாதிரி நம்மளா நினைச்சுக்கிறோம். எல்லாத்தையும் உபயோகிக்குது மனம். அந்த உடலையும் உபயோகிக்குது, புறச்சூழல்ல இருக்கிற அனைத்து ஃபீலிங்ஸ் சம்பந்தமானது, இந்த உடல் சௌகரியமானது, இந்த உடல் சௌகரியத்திற்கோசரம் இப்படின்னுட்டு பல விதத்துல இயங்கிக்கிட்டே இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிறதே நான் என்னும் உணர்வு. ஒரு செத்த படம் பண்ணுமா, ஜன்னலை தரணுமா, அப்படிதான் தூக்கத்துல போறது. அதுதான் இந்த பாட்டனோட ஆரம்பமே. நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தில். நான் என்ன, இந்த உணர்வுகள் தான். தூங்கிட்ட பிறகு ஜன்னல் திறந்திருந்தா என்ன, முடிந்தா என்ன, கான்சியஸ்னஸ் சொல்லப்படுற இந்த மனத்துக்குத்தான், இந்த மனமா இருக்கிற உடலுக்கு மனம் பேசுது. அஞ்சறிவு மிருகம் இதை எதுவுமே தெரியாது. அதனாலதான் அது எங்க இருக்கோ, எங்க பிறக்குதோ, எங்க இருக்கோ அப்படியே இருக்கு. அதுக்கு எந்த செப்பரேட் ஒரு பர்சீவர் இல்லை. அதே மாதிரிதான் தேவர்களுக்கு கூட ஒளி உருவமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நட்சத்திரங்களுக்கும், இந்திராதி தேவர்கள்னு சொல்லி போட்ட இந்த தெய்வீக டிவைன் லெவல்ல ஒரு லெவல்ல பதவி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும், காற்று ஒரு பகவான், வாயு பகவான், வருண பகவான், சூரிய பகவான், பூமா தேவி, இவங்கெல்லாம் ஒரு இயக்கத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கூட இது சித்திக்காது. ஏன்னா டென்யூர் ஜாஸ்தி. அதுக்கு ஆசைப்பட்டாங்க, அதுவா மாறிட்டாங்க, அவ்வளவுதான். எல்லாமே எல்லாம் பரம்பொருள் சாம்ராஜ்யத்துல நீ நல்லது கெட்டதுன்னு நீ எப்படி ஆசைப்பட்டாலும் அது சித்திக்கும்.
அந்த உணர்வு எந்த கான்பிகரேஷனை விரும்பினாலும் அந்த கான்பிகரேஷனா மாறிடும். ஆனா இது தெரியறதுக்கு, இந்த விஞ்ஞானம் தெரியறதுக்கு உடம்பு எடுத்தாகணும், மனித உடம்பு எடுத்தாகணும். நல்லது கெட்டதுக்குள்ள தாண்டி அதை நிர்வாகம் செய்து அந்த நல்லது கெட்டதா சௌகரியங்களா இருக்கிற அந்த அகந்தையே பக்கத்துல நின்று எப்படி நடக்குது, பரம்பொருள் எப்படி இங்க லோக்கலைஸா லொகேஷனலா அகந்தையா பர்சனல் கான்சியஸ்னஸா மாறின்னு இருக்குன்ற விஞ்ஞானம் தெரியாமல் பரிபூர்ண ஞானம் சித்திக்காது. எடுத்த எடுப்புல நாமே பரமஞானி, உடம்பா இருந்தோம்னா பரமஞானி, அவ்வளவுதான். அப்படின்னா இந்த உடல் உணர்வு ஜட பொருட்கள் சகலமும் அதில் இருந்தாலும் அவைகளை விசாரத்தினால இவைகள் நான் என்று தள்ளி நேரடியா நம்ம தள்ளல பார்க்கும்போது அவைகள் விழுகின்றன, அவைகள் மறைப்பை விளக்குகின்றன. மறைச்சு மறைச்சு கொள்ளடிக்கிறான், திருடுறான், கேமரால புடிச்சுட்டா, கேமரால அந்த டீடோட புடிச்சுட்டு அவனை முதல்ல பேச விட்டு நான் பண்ணலன்னு கதறின்னு இருக்கான் கோர்ட்ல. ஒரு ப்ரொஜெக்டரையும் கொண்டு கேமரால இப்ப ஷார்ட் பண்ணதையும் எடுத்து அப்படி போட்டா அப்புறம் பேச்சு இருக்கா? பேச முடியுமா? அதுக்கு மேல ஆர்கியூ பண்ண முடியுமா? இது யாரு, நீ தானே அப்படின்னு கேட்டா ஆர்கியூ பண்ண முடியுமா? அதுக்கு மேல ஆர்கியூமெண்ட் கிடையாது. அதே போல இங்க நேரடியா நம்ம விசாரம்ன்ற பார்வைய அன்பயஸ்டு பார்வை மூலமா சிறு சிறு உடல் சௌகரிய அசௌகரியங்கள்ல இருந்து எல்லாத்தையும் நுட்பமா பார்க்கணும். அதுக்குதான் அந்த தூங்காமல் தூங்கும் மகா யோகத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த விழிப்பு நிலை பூராவும் 5 புலன் சேஷ்டைக்கெல்லாம் ரொம்ப பிரதானம் கொடுக்காமல் சௌகரிய அசௌகரியங்கள் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் பாராட்டாம சதா காலம் அந்த ஒரு பார்வையிலேயே இருக்கணும், உணர்வு பார்வையிலேயே இருக்கணும். எது உதிச்சாலும் ஜன்னலை தர அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உடல் அசௌகரியத்தை ஒட்டிய ஒரு நினைப்பு வந்தா கூட பெருமை பாரு, எக்ஸிக்யூட் பண்ணாத, இதுக்குன்னு எழுந்துக்காத. இந்த மூமெண்ட் ரொம்ப ப்ரெஷியஸ். எதிர்பார்ப்பவன் யார்? ஜன்னலை திறந்து காற்றோட்டத்தை பெருக்குபவன் யார்? உடம்புக்கு தான் நீ கேட்கிற. உடம்பு கேட்கிறேன்னு அந்த அளவுக்கு இமீடியட்டா லிஃப்ட் ஆயிடுவோம். இதுக்கு மனத்துக்கு லிஃப்ட் ஆயிடுவோம். மனத்தை நேரடியா கவனிக்கிற தன்மைகள் இதெல்லாம். ஒட்டுமொத்தமா இந்த நான் இருக்கிறேன்ற உணர்வு இந்த சௌகரிய அசௌகரியங்கள்லயும் சத்தா உள்ளுக்குள்ள பேசுறது, இல்லாட்டி பொருளுக்கு சம்பந்தமா ஆட்கள் எதிர்க்க அவங்கள ஏவின் இருக்குது. ஏவிண்டு விவகாரமா டூயிங் மோட்லயே இருந்துட்டு இருக்கு. தினம் பொழுதன்னைக்கும் ஒவ்வொரு மினிட்லயும் இதே வேலை, 24 ஹவர்ஸ்லயும் இதே. அடிப்படையில என்ன இருக்கு அப்படின்னு தெரியாமயே போயிட்டு இருக்கு. இப்ப பகவான் என்ன சொல்றார்? நான் இருக்கிறேன் அப்படின்றது எண்ணமா இருந்தாலும் சரி, அசௌகரியமா இருந்தாலும் சரி, அசௌகரியம் நிவர்த்தி ஆன பிறகும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் சரி, இது எங்கேயாவது மிஸ் ஆகுதா? இருப்பு எங்கேயாவது மிஸ் ஆகுதா? வெற்று இருப்பு, உடல் தாண்டிய இருப்பது. அதுக்குதான் முதல் லைன்ல என்ன சொல்லிட்டார்? நான் என்று தேகம் நவிலாது. வார்த்தைகளை உபயோகித்து மனம்தான் சௌகரிய அசௌகரியங்களை உள்ளேயும் பேசுறது, வெளியிலையும் எக்ஸிக்யூட் பண்றது. உடல் மூலமா உடலுக்காக, உடலினுடைய சௌகரியத்துக்காக, காற்றோட்டத்திற்காக பேசுவது மனம். அசைந்து கொண்டே இருக்கிறது, விவகரித்துக் கொண்டே இருக்கிறது. தூங்கி போயிடுறது கொஞ்ச நேரத்துல. மனம் தூங்கி போயிடுறது. அதனால வார்த்தைகள் வரல, நினைப்புகள் வரல. மனம் இல்ல. மனம் இல்லாத இடம் பேர் தான் தூக்கம். மனம் இல்லைன்னா அந்த உடலே இல்லை. ஆனா உணர்வு இருக்கிறது. உணர்வு தான் உடல் மூலமாக மனமாக
சௌகரிய அசௌகரியங்களாக, காலமாக, தேசமாக, பிரம்மாண்டமாக விரிகிறது. இதுதான் அங்க பாயிண்ட். நான் இருக்கிறேன் என்ற அனுபவம் உலகில் யாவருக்கும் தெரிந்த சாமானிய விஷயம். கடவுளின் இருப்பையோ இதர உலகங்களின் இருப்பையோ மறுப்பவரும் கூட, நாஸ்திகர் கூட தன் இருப்பை மறுப்பதில்லை. எழுந்த பிறகுதான் கடவுள் இருக்காரா இல்லையான்றத புத்தியில கொண்ட வேல்யூஸ் தர்க்கம் பண்ண போகுது. ஒருத்தன் நாத்திகன், இன்னொருத்தன் ஆத்திகன். பேசுற புத்தி ஆழ்ந்த வர்க்கத்துல இல்லாமல் போல இருந்தது அப்படின்றது ஒரு நாஸ்திகன் கூட சொல்லுவான். நீ கடவுளை விட்டுருப்ப, நீ இருந்தியா அப்படின்னா யாருமே மறுக்க முடியாது. உன்னுடைய இருப்பை நீ எப்படி உணர்ந்த? ஒன்றுமற்ற தன்மையா இருக்கிறது கூட மனம், புத்தி. பரம சுகம் வேற கிடைக்கிறது, அதெல்லாம் தனி பர்க்ஸ். அதான் ஆன்ம ஞானத்துல ஜஸ்ட் லைக் தட், நான் இந்த மாதிரி இந்த நான் இருக்கிறேன்றது தனி நான், உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. அதுல கிடைக்கிறது அபண்டன்ட் சுகம், இன்ஸ்டன்ட் சுகம். 8 மணி நேரம் தூங்கினா கிடைக்கிற தூக்க சுகம், தூக்க ஸ்ட்ரென்த், ஆரோக்கியம், வெறுமனே இந்த உண்மையை உணர்ந்த பிறகு ஒவ்வொரு க்ஷணமும் ஊறிண்டே இருக்கும். ட்ரைனேஜே இருக்காது. அகந்த பானம், டு பி, டு டூ, டு கெட், டு நோ, டு பிகம், டு சி, என்ன டூக்கு பக்கத்துல என்ன ஒரு வேர்ப போட்டாலும் பெரிய பாரம் அம்மயமாகவே விவகரித்துக் கொண்டு இருக்கின்றது. அவ்வளவு உறுதியாக நான் இருக்கிறேன் என்பதை உணர்கிறான். ஆனால் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு தன்னை தேகமாகவே கருதுகிறது. உடலின் ஒவ்வொரு செயலையும் தன் செய்கையாகவே நினைக்கிறான். ஆனால் இந்த உடம்பு நான் என்று தானாக சொல்லுமா என்று கேட்கிறார் பகவான். தானா அது சொல்லுதா, மனம் பேசுதா? சர்வ பிரபஞ்சமும் இருக்குங்க, சர்வமுமே மாயைங்க, எதுவும் பேசலீங்க. ஈகோ ஒண்ணுதாங்க இங்க பேசுது. அகந்தைக்கு தாங்க எல்லா வேல்யூஸும், உலகத்தினோட வேல்யூஸ், பணத்தினோட வேல்யூஸ். அந்த வேல்யூஸே ஏன் விக்குதுன்னா பயம், பேசு பயம். அடிப்படை வேர் பயம். மரம் அகந்தையினுடைய செய்கைகள், தப்பித்தல். தப்பித்தல் தான் மரமா வருது. பயம்ன்ற விதையிலிருந்து ஓயாமல் உற்பத்தி ஆகிக் கொண்டிருப்பது வாழ்க்கை. கண்டவரே உண்மை கண்டார், கருத்தினுள் நாட கண்டவரே உண்மை கண்டார், கலங்காரே காண். இரட்டைகள் முப்பிடுகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம், அவ் ஒன்று ஏதென்று கருத்தினுள் கண்டவரே உண்மை கண்டார். கருத்தினுள்னா என்ன? கருவாவே ஒவ்வொரு க்ஷணமும் இட் இஸ் throbbing with objectivity, throbbing with ideation, ideas. தொடர்ந்து ஐடியாஸ் ஸ்பிரிங்கிங் அப், வெல்லிங் அப். ஒரு இங்கிலீஷ் படத்துல ஒரு ஜென் மாஸ்டர் இந்த சாப்பிடறதுக்கு சைனீஸ் அந்த சாப்ஸ்டிக்ஸ், அது பேரு, அதுல பிடிப்பார் கொசுவை, டக்குன்னு அப்படி பிடிப்பார். அப்படி அவர் சுத்தி ப்ரே பண்றதுக்கு உட்கார்ந்துட்டு அப்படி பறந்துட்டே இருக்கும், டக்குன்னு அப்படி பிடிப்பார். அத போல இங்க எதையாவது அப்படி நமக்குள்ள இருந்தே எழ போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம எழுந்து நிக்கணும். அலர்ட்டா பிடிக்காது, எதையும் பிடிக்காது, எதையும் விடாது. விடுறதுக்கு பிடிக்கிறதுக்கு அது ஃபிக்ஷன். நீதான் அது. நீயா இருந்த இருப்பு தப்புன்னு ஒரு எண்ணமா வருது, பின்னாடியே போவாத, அதுவாவே இருக்காத.
அதனோட இன்ஃபுளுன்ஸுக்கு ஆட்படாது. அதனாலதான் இங்க செய்கைகள் டூயிங், அதுக்கு ஆப்போசிட் என்ன நான் டூயிங். நான் டூயிங் என்ன நான் டூயிங் பண்றது? எது எழுந்திருந்தாலும் என்ன உருகை வசை மாதிரி, ஓ திஸ் இஸ் நாட் மீ. எந்த ஃபீலிங் எழுந்திருந்தாலும், கழிப்பா எழுந்தினாலும் சரி, கம்பல்சிவா சௌகரியத்தை பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு உள்ள பேசினாலும் சரி, திஸ் இஸ் நாட் மீ, திஸ் இஸ் நாட் இட். எப்படி வேணா சொல்லிக்கோங்க. ஏன்னா செய்கைகள் கிடையாது, அது உற்பத்தி ஒடுங்குதலுக்கு ஆட்பட்டதில்லை. இதெல்லாம் எஸ்கேப்ஸ். இந்த நுணுக்கத்துக்கு மனம் வந்து கிட்ட வந்து நிக்கணும். இதுலதான் ஆரம்பிக்குது. ஆன்மீகம் எங்க ஆரம்பிக்குதுன்றத அவர் சொல்றார். தற்போதம், தற்போதம் என்ன? தற்செயலாக ஏற்படும் ஒரு போதை, செய்கைகள் மூலமாக உடலில் ஏற்படும் ஒரு போதை, ஒரு போதை உணர்ச்சி ஏதோ செய்தலாக மாறிக்கொண்டே இருக்குது. நினைத்தல் கூட இங்க செய்யுதல். அப்படியே லாஸ்ட் இன் திங்கிங். எங்கேயோ இருப்போம், ஏதோ ஃபியூச்சரையோ ஏதோ பாஸ்டையோ வச்சு என்னமோ பிளானிங் பண்ணிக்கிட்டு, அந்த இடமும் தெரியாது, அந்த உடலும் தெரியாது, அந்த உயிரும் தெரியாது, என்ன ஏதுன்னு இதெல்லாமும் மறந்து போயிடும், கம்ப்ளீட்டா போயிடும். இது நினைவு கூறுவதற்கும் செய்யற ஒரு சாதகம் இல்லை. மூலம் வந்து ஒரு அவேர்னஸ், பிரம்மாண்டம். இதை விட பிரம்மாண்டம், இந்த இன்ஃபினிட்டியை விட ட்ரூத். அதுதான் ட்ரூத். ஆழ்ந்த தூக்கத்தில் தேகத்தின் நினைவு இருப்பதில்லையே, விழித்த பின் தானே நான் என்று ஒருவன் கிளம்புகிறான். கிளம்புகிறான்னா மனத்துல கிளம்புகிறான். மனம் தான் எழுந்துக்கிறது. தூக்கத்துக்கு போறதும் உடம்பு கிடையாது, தூக்கத்திலிருந்து விழிப்பதும் உடம்பெல்லாம் சாக்கு. தூக்கம்னு ஒரு ஹெட்டிங்க கொடுத்து பெரிய அங்க நடக்கிற ஒரு இதை வந்து மனம் வந்து மறைச்சிடுது. ஒரிஜினல் ட்ரூத் அங்க சந்நிதி மாதிரி, கர்ப்பகிரகம் மாதிரி. கரு உருவாவது அங்கதான். அங்க நான் மூவ்மெண்ட் தானே, மனம் அடங்கி இருக்கு, எந்த எதுவும் கிடையாது, கான்சியஸ்னஸே கிடையாது. உயிரோட இருக்கோமா இல்லையான்னு தெரியாத இடத்துல தானே கரு எல்லாம் உருவாகுது. இந்த பிரபஞ்சத்திலையும் அப்படித்தானே உருவாகுது. ஒரு விதை மண்ணுக்கு அடியில அந்த இருட்டுல அந்த கலகலன்னு இருக்கிற அந்த சதுப்பு நிலத்துல 5 விதமான பூதங்களையும் ஒண்ணு சேர்த்து அவைகளாகவே மாறி தன் இருப்பை இழந்து, தூக்கம் போலதான் எல்லா இடத்திலும் தூக்கம் எல்லாமுமே வந்து சமாதி அனுபவம். தாவரத்திலேந்து இந்த பிரம்மாண்டத்திலேந்து, அதுதான் திரிபுரா ரகசியத்தில் அவங்க சொல்றாங்க, இந்த ஆகாயமே வந்து ஆன்ம பொருள். அந்த இடத்துல வந்து அது தஞ்சம் புகுந்து இருக்கிறது, ஆகாயமாக தஞ்சம் புகுந்து இருக்கிறது. வெற்று இருப்பதானே இருக்கு ஆகாயம். ஆனா அது வந்து அந்த பரம்பொருள், பேரறிவு. பேரறிவு நம்ம ஆகாயம்னு அந்நியப்படுத்துறோம். இப்ப என்னுடைய கருத்து உருவாவதும் இந்த மன ஆகாயத்திலிருந்து தானே. இந்த விளக்கத்தை கொடுப்பதும் அந்த ஆகாயமா தானே இருக்க முடியும். அபண்டன்ஸ் தானே கொடுக்க முடியும். எல்லாத்துக்குமே சோர்ஸ் வந்து அகண்டம். அகண்ட பேரறிவு எல்லாமாக இருந்து கொண்டு ஒரு புள்ளிக்குள் அது வருகிறது. அந்த புள்ளியே மறைக்குது, உற்பத்தி ஆகும் போது மறைக்குது. அதை தாண்டு இந்த நானாக செயல் புரியும். தொடர்ந்து மனம்தான் செயல் புரியுது, உடல் செயல்கள் கூட கிடையாது. அதனாலதான் உடல் செயல்கள் எல்லாம் ஒடுக்கி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு பத்மாசனமோ ஏதோ ஒரு ஆசனம் போட்டுக்கிட்டு எங்கேயோ தனிமைக்கு உட்கார்ந்துட்டு, ஏன்னா உடம்பு ஆடிக்கிட்டே பண்ண முடியாது, இது கவனிக்க முடியாது. அதுக்குதான் தியானத்தை வந்து உடம்ப ஒரு கட்டுக்கு கொண்டு வரும். ஒரு அளவுக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ற மாதிரியான போஸ்டர். இப்ப அது கூட வேண்டாம். ஏன்னா மனத்தை பத்தி அப்பேற்பட்ட சயின்ஸை இவர் கொடுத்ததுனால
அது எப்படி வேணா மாறிக்கிட்டோம், அது மேல போக்கஸே நம்மளுக்கு கிடையாது. நேரடியா உள்ள எழும்புவனதான் நம்ம பாக்குறோம். உள்ள எந்த சௌகரிய அசௌகரியத்தை முன்னிட்டு அவன் எழும்பினாலும் சரி, எதுக்கு எழும்பினாலும் சரி, அவன் எழும்புவதுதான் நேர பாக்குறோம். இததான் அவர் சொல்றாரு. ஆழ்ந்த உறக்கத்துல யாரும் இல்லை என்று சொல்வதில்லையே. அண்ணா தூங்கினேன்ற ஒரு வார்த்தை மூலமாக நிறைவு தன்மையை தானே காமிக்கிறாங்க, சுகம் பெற்ற தன்மையை தானே காமிக்கிறாங்க. அப்படின்னா மோர் பவர்ஃபுல்லா டைரக்டா அது இருந்திருக்குங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் நம்ம அடையிற சுகம் கூட நம்மளுக்கு தெரியல. விழிப்பு நிலையில இல்லவே இல்லைங்க. எல்லாமே பொருள்கள் சம்பந்தப்பட்ட சுகம். அவைகள் எதற்குமே இருப்பு கிடையாது, தனி இருப்பு கிடையாது. இவனையும் சேர்த்து, இந்த புத்தியையும் சேர்த்து. நேற்றுக்குதான் நான் காத்தாலதான் நல்லா சாப்பிட்டோமே, மத்தியானம் சாப்பிடாம இருக்கோமா? அது மாட்டுக்கு அடிச்சுன்னு போயிட்டே இருக்கு, நினைவுகள்லாம் போயிட்டே இருக்கு. பிசிக்னு சொல்லப்படுற பாடிக்கும் தேவையா இருக்கு. மனமும் தன்கிட்டயே தான் நிக்கிறதுக்கு வெறுப்படைகிறது. அடுத்ததுக்கு போ, அடுத்ததுக்கு போ, அடுத்ததுக்கு போ. மூவ்மெண்ட்ல சுகம் காண்கிறது. எப்பேற்பட்ட மூவ்மெண்ட் பண்ணாலும் ஆழ்ந்த உறக்கத்துல உணர்வில் சென்று ஒடுங்கி விடுகிறது. எவ்வளவு ஆகாயத்துல பறந்தாலும் பறவை மரக்கிளையில தான் ராத்திரி தங்கணும். எங்க யார் எப்பேற்பட்ட பெரிய வீராதி வீரன், சூராதி சூரன், கோடீஸ்வரன், இந்த பிரபஞ்சத்தையே ஆழ்பவனா இருந்தாலும், சக்கரவர்த்தியா இருந்தாலும், ஆழ்ந்த உறக்கத்துல உள்ள போய் ஆன்ம பேரறிவுல அம்மயமா இரண்டரை கலக்கணும். ஏன்னா அதுதான் சொரூபம், அதுதான் சந்நிதி, அதுதான் உண்மை, அதுதான் மோட்சம், அதுதான் பேருணர்வு. பேருணர்வாதான் அங்க இருக்குது. நான் என்னும் உணர்வு உள்ளதினால்தான் தான் என்று சொல்லும் ஒரு பொருள் பிரகாசிப்பதை யாவரும் அறிவர். ஆனால் அந்த நான் மனத்தின் கற்பனையினால் தோன்றிய தேகத்துடன் ஒன்றுபட்டு தேகத்தையே நான் என்று அபிமானிக்கிறது. தேகாத்ம பாவத்தின் அத்தியாசமே இந்த விபரீத விளைவுகளுக்கு காரணம். நான் என்னும் உணர்வு உள்ளதினால்தான் ஏதோ ஒண்ணு பிரகாசிச்சிட்டு இருக்குங்க. அதுலதாங்க நம்ம உள்ள பேசுறோம். இந்த இடத்தை அதனுடைய லொகேஷனா மாத்திட்டோங்க. எந்த இடத்த? சட உடலை அந்த லொகேஷனா மாத்திட்டோம். தானாகவே பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஒரு மெய்யறிவை இந்த தேகத்தினுடைய செய்கைகள் நடக்கிற இடத்துல, இந்த தேகத்தினுடைய அந்த நடவடிக்கைகள்னாலேயே மனம் உற்பத்தி ஆகுது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஆக்டிவிட்டி எல்லாமே கம்மி பண்ணிடுறாங்க. இந்த தவம் இருக்க போறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஆக்டிவிட்டி எல்லாமே தப்புன்னு சாப்பிட்டுட்டு வந்துடுது. துறவே அதுக்குதான், சௌகரியத்துக்கு. என்ன கிடைக்குதோ ஒரு சாப்பிட்டுட்டு வந்துரு. நியமங்கள் கூட இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள உள்ள திரும்பி 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 உடலை தாண்டி உள்ள இருக்கணும். மனத்திலேயே நேரடியா எங்க நான் செய்கைகள் மூலமா, எண்ணங்கள் மூலமாக, க்ஷண க்ஷண சௌகரிய அசௌகரியங்கள் மூலமா எங்கெல்லாம் பேசுதோ அந்த பேச்சுக்கு முன்னாடி போய் நிக்கணும். பேச்சு எப்படி வரும்? உருவத்தை பற்றிட்டு தான் வரும். உருவம்னா என்ன? இதனுடைய நல்லது கெட்டது உணர்ச்சிகள், உலக சம்பந்தமான உருவங்களாக இருக்கிற இரட்டைகள், இவைகளை ஒட்டி வெட்டி தான் திங்கிங்கே வரும். இல்லாட்டி தாட்ஸ் எப்படி வரும்? இருப்பது ஒண்ணுதான் பேருணர்வு, குணம் குறியற்றது. அதுக்கு இரட்டைகள்லாம் கிடையாது. எல்லாவற்றையும் கடைசி ஜடப்பொருள் வரைக்கும், கல்லு வரைக்கும் பிரகாசிக்க வைக்கிறது. ஒரு கல்லா இருக்க வைக்கிறதும் அது. அதுக்குள்ள இருக்கிற ஆட்டம் எல்லாம் கூட சுழண்டுகிட்டே இருக்கு. எனர்ஜி தான் இது. ஏன்னா அந்த கல்லே இந்த பூமியோட சேர்ந்து சுத்துதா இல்லையா? பூமியே சுத்தும் போது இமயமலை சுத்தாம இருக்குமா? வானமே விரிந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது நட்சத்திரங்கள், கோள்கள் நகராம இருக்க முடியுமா? எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எல்லாம் இயங்குறதுன்னா இயக்குவது அசையாமல் இருக்கணும். எல்லா இடத்துலயும் இருக்கணும். எல்லா புள்ளியிலையும் அங்கங்க லொகேஷன் இல்லாம இருக்கணும். ஊடுருவி நிக்கணும்.
இதுதான் அந்த தான் என்று சகஜமா பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தான் பிரகாசிக்காம நான் நல்லா தூங்கினேன்ற ஒரு உணர்வு வந்து எப்படி தெரியும்? அந்த உடலுக்கு கூட எப்படி தெரியும்? ஞாபகமா மனம் மூலமாக வரும். ஒவ்வொரு புள்ளியிலையும் அந்த தானு சகஜமா ஒரு கல்லு போல, கல்லுல எப்படி இருக்கோ, நம்ம பகல் பொழுதுல பார்க்கிற ஒரு கல்லுல அந்த தான் எப்படி இருக்கோ அதே போலதான் நாம் இரவுல வந்து அந்த கல்லு போல இருக்கும் ஆழ்ந்த உறக்கத்துல. ஏன்னா நம் உடல் உணர்வு நம்மிடம் இல்லை. நம்மிடம் சொல்லுவதெல்லாம் மனம். மனத்தினுடைய சகல கற்பனை தான் இந்த உடல்ல இருந்து சர்வ பிரபஞ்சமும் விழிப்பு நிலை வாழ்க்கையும். எல்லாம் தானாய் ஒளிரும், தான் தானாகவே இருக்கும். அந்த பேரறிவில் சென்று ஒடுங்குகின்றன. சிலந்தி தானே தன்னுடைய அந்த சிலந்தி வலையை பின்னி எப்படி வந்து பூச்சி இரைகளை இது பண்றதோ, திருப்பி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடையை கட்டுற மாதிரி திருப்பி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வரும். ரிவர்ஸ்ல சாப்பிட்டுக்கிட்டே வந்து கடைசி டாட் எங்க முடிச்சு போட்டதோ, எதுல ஆரம்பிச்சதோ அந்த டாட்டையும் முடிச்சுட்டு வேற இடத்துக்கு போயிடும். அத போல இந்த பிரபஞ்சம் பூரா ஒவ்வொரு புள்ளியில இருந்தும் நம்மளுடைய விழிப்பு நிலையை பார்க்கறது வந்து இந்த பிரம்மாண்டமா பார்க்கறது ஒரே அறிவு, அவ்வளவுதான், ஒரே பேரறிவு. வெளியிலயும் கண்ணை கட்ட வைக்குது பார்த்து, அது பேர சமஷ்டி மாயைன்னு பேரு. எல்லா இடத்தையும் அது இருக்கு. பகல்ல விழிச்ச உடனே கல்லு, மலைகள், சூரிய உதயம் எல்லாம் தெரியுது. அவைகளுக்கு தனி இருப்பு இல்லை. நாமும் ஆழ்ந்த வர்க்கத்துல அதே கல்லு, மலை, இதே பிரபஞ்சத்துல நாமளும் ஒரு கல்லு, சுய அறிவற்ற கல்லு. சுத்தமா சுய அறிவே கிடையாது, உடம்புக்கு சுய அறிவே கிடையாது. அதனாலதான் மொத்த விழிப்பு நிலை வாழ்க்கையுமே ஜட வாழ்க்கை. நம்ம புத்தியில வருது மொத்தம் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஆனா இந்த ஆன்ம விசாரம் பண்ணி நீங்க இந்த பாயிண்ட்ஸ்க்கு எல்லாம் போறீங்கல்ல, அங்கங்க அந்த பவர் சென்டர்ஸ் எல்லாம் போய் டச் பண்றோம். இந்த விசாரம் பண்ணும்போது மாத்திரம்தான் யூ ஆர் செல்ஃப் லுமினஸ். யூ ஆர் பிகமிங் செல்ஃப் லுமினஸ். விசாரம் ஆனந்தம், பரமானந்தம். எப்படி கழிக்க முடியும்? 16 வயசுக்கு வந்த பையன் திருவண்ணாமலைக்கு 70 வயசு வரைக்கும் 3 வருஷம் அப்படியே அகண்ட போதையிலேயே இருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாமா இருக்கிற பேரறிவாவே அந்த உடலுக்குள்ள இருக்காரு. என்ன பவர், என்ன பவர்! ஏற்பட்ட நிலை. எல்லா மதங்களும் அததான் வந்து விதவிதமா அவங்க பாஷையிலையும் அவங்க தத்துவங்கள்லயும் கொள்கைகள்லயும் வர்ணிக்கிறாங்க. அந்த பெரிய பொருளை தான் அவங்க வர்ணிக்கிறாங்க. அப்பதான் மதத்தினுடைய கொள்கைகள், சித்தாந்தங்கள் எல்லாமுமே வந்து மகோன்னதமா தெரியும். அப்படி உள்ள பார்த்த பிறகுதான் அருணாச்சலம் தான் இது எல்லாம். பிரபஞ்சமே அருணாச்சலம். அச்சலம், அசைவற்றது, சமத்துவமானது, பிகினிங்லெஸ், எண்ட்லெஸ், நடு, அப்படி இப்படி லொகேஷன்ஸே கிடையாது, இதுவும் கிடையாது. ஸ்பேஸ் வந்து டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ் இருக்கு. ஸ்பேஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது, இதுவும் கிடையாது. அதனாலதான் வெறும் சத்சங்கம் தூக்கின்னு போயிடும் ஒரு ஒருத்தருக்கு. கேட்டுண்டே இருந்தா சித்திச்சிரும். அவர் பாடுற அந்த பாட்டுல வர அந்த லைனாவே மாறிடுவோம். நான் உதியாது உள்ள நிலையா போயிடும். தெரிஞ்சு போச்சு இல்ல, சுய அறிவற்றது கல்லு போலதான் இதுவும். நீ விழிப்பு நிலையில என்ன ஆட்டம் ஆடினாலும், நீ என்ன பண்ணாலும் எல்லாம் ஜட இயக்கம். அதுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் ஆள் இல்லை, அகந்தைன்றது ஒரு கற்பனை. உடல்கள் எல்லாம் கற்பனை பண்ணி
ஒரு கான்செப்டை உருவாக்குது. அந்த மாதிரி கான்செப்டே இல்லை. இதுதான் இதனுடைய அடிப்படை சத்தியம். நான் என்னும் உணர்வு உள்ளதினால்தான் தான் என்று சொல்லும் ஒரு பொருள் பிரகாசிப்பதை யாவரும் அறிவர். ஆனால் அந்த நான் மனத்தின் கற்பனையினால் தோன்றிய தேகத்துடன் ஒன்றுபட்டு தேகத்தையே நான் என்று அபிமானிக்கிறது. தான்ற பொருள் தான் செய்கைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் முழிக்குது. அதனாலதான் தூக்கத்திலேருந்து எழுந்துக்கும் போதுதான் அதனுடைய கிராண்டஸ்ட் என்ட்ரி ஆஸ் இனர்ஷியாக்குள்ள இறங்க போறது, தமஸ்குள்ள இறங்க போறது, ஜடங்களுக்குள்ள மேய போகுது, ஜடங்களையே வாழ்க்கையா வச்சுக்கிட்டு. அதனாலதான் நீங்க என்ன ஃபங்க்ஷன் நடத்துங்க, என்ன ஒரு திருப்தியான ஒரு கேளிக்கையை பாருங்க, அது முடியும் போதோ சோகம், எங்கேயோ சோகம் வந்துட்டு திருப்தியாவே முடியாது. எல்லாம் ரிலேட்டிவா நடக்கிற சந்தோஷம், குறை, துக்கம், நிறை, இதெல்லாம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு. போன மொமெண்ட்ல வந்து எங்கேயோ பிஸியா இருந்திருப்பீங்க, வேலை மயமா இருந்திருப்பீங்க. இப்ப ரிலாக்ஸேஷன் பேர்ல இது வந்து இந்த கேளிக்கை வந்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணுது. அவ்வளவுதான். எல்லா எழுச்சிகளுமே உண்மை இல்லை. அப்புறம் அந்த எழுச்சி எழுந்து சந்தோஷம் அனுபவிச்சேன், முடிய போகுது அப்படின்ற துக்கமோ அதுவும் ஒரு எழுச்சி. எல்லா எழுச்சிகள் வீழ்ச்சிகள். உண்மை பொருள் எழாது. பேரறிவு சமமா இருந்துட்டு இருக்கு, சகலமா இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு புள்ளிலையும் இவைகளாகவும் இருந்து கொண்டிருக்குது. ஆனால் இவைகளை விளக்கினால்தான் தெரியும். கான்செப்டா இது கிடையாது, இது கான்செப்ட் கிடையாது. ஏன்னா சித்தாந்தமா நடைமுறையா தினமும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு நாம் ஆட்படுகிறோம். அங்கு பரம சுகமாகவே இருக்கின்றோம். அது எங்கே செல்கிறது? உண்மையில் நாம் அந்த தான் தான், இந்த நான் கிடையாது. இந்த செய்கைகள் மயமாக மனத்தின் கற்பனையினால் இந்த உடலும் இந்த உலகங்களாகவும் இருக்கிற இவை நான் கிடையாது. அதனால் எடுத்த எடுப்புல புத்தியினுடைய அசைவுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும். புத்தியினுடைய அசைவுக்கு முன்னாடியே இந்த சாதகம் வந்து ஆரம்பிச்சிடும். நான் என்னும் அகந்தை உணர்ச்சி எங்கிருந்து எழுகின்றது என்று கூர்மையான புத்தியினால் விசாரித்து தெளிவடைவாய். With a razor sharp intellect, investigate and clarify yourself where from this egocentric I feeling originates. Part 1. முதல் பாகம் முடிவுற்றது. இதைத் தொடர்ந்து மணியோசை கொண்ட தியானம் இணைக்கப்படுகிறது. இதனுடைய சாரத்திலேயே தோய்ந்திருந்து தியானம் சமாதி பழகுங்கள்.